அன்பான தமிழ் உள்ளவங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனோட வைப்ரேஷன், அதாவது வைப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்ஸ் லைக் எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனோட எனர்ஜி, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனோட எனர்ஜி, collective no contact situation or energy. What is the energy of their no contact situation? Oh, this could be the own healing family issues. நான் எல்லா கடையும் எடுக்க போதில்ல. இவங்க வந்து உங்களோட சோல்மேட். உங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான மேக்னெட்டிக் அட்ராக்ஷன். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ யார்கிட்ட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அவங்க தான் உங்களோட சோல்மேட். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க கெமிஸ்ட்ரி, த அட்ராக்ஷன், இது வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் பற்றி நான் பேசலை. ரிகன்சிலேஷன் பாட்டம் டெக்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்கள் பர்சன் கிட்டேருந்து நீங்கள் கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் உங்களோட கனெக்ஷன் வந்து சோல்மேட் கனெக்ஷன். உங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கெமிஸ்ட்ரி. அதனால் உங்களுக்கே தெரியும் யார் அந்த பர்சன், யாரை பற்றி நான் பேசுகிறேன், எல்லாமே உங்களுக்கே நல்லாவே தெரியும். ப்ளீஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். ரெயின்போ, இது பார்த்திங்க அப்படின்னா ரெயின்போ, வாண்ட், லவர், கிங், ஃபார்ட்டிடியூட், சாலிட் ஃபவுண்டேஷன். மேபி ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லேருந்து வரப்போகுது. நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் அவங்க பேசவே இல்லை, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, இது என்ன மாதிரி கனெக்ஷன் புரியல அப்படின்னு ஏதாவது குழம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சோல்மேட் கனெக்ஷன். ரெயின்போ பார்த்திங்க அப்படின்னா எப்போ வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் ஒரு சன்லைட் வரும்போது சன்னோட ரேஸ் அந்த மழை துளியில் படனால நம்ம ரெயின்போ பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டாக இருக்க போது உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து காதலை சொல்கிற மூமெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் ஒரு நொடியும் என்ஜாய் பண்ணி வாழ போகிறீங்க. இல்லைனா வந்து அந்த உங்களோட காதல் அந்த ட்ராவல் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த வான் எவ்வளோ அழகாக பூத்திருக்கு. ஸோ நீங்கள் நட்டு வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்த செடி வந்து காதல் செடி வந்து இனிமேல் அழகாக பூக்க போகுது. ஸோ நீங்கள் அந்த பூவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. இந்த லவ்வர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் தான் இருக்குது. மேபி உங்கள் 2 பேர்த்துக்குமே பூக்கள் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பர்சன் இவ்வளோ நாளாக ஏதாவது பிரச்சனை, இல்லைனா வந்து அவங்க ஏதாவது ஸ்டெபிலிட்டியில் அவங்களுக்கு இஷ்யூ, இல்லைனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்காக தான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாமா இருக்கும். இல்லைனா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வரப்போகிறது வந்து கிங், த வாரியர் எனர்ஜி. த கிங் மீன்ஸ் ஆப்வியஸாக வந்து பவர், வெல்த், அபண்டன்ஸ். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா கம்பேஷன், கேர். ஏன்னா கிங்குக்கு வந்து எல்லா குவாலிட்டியும் இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து உங்களையும் பார்த்துக்க முடியும், அவங்கள சுற்றி இருக்கிற அந்த அவங்களோட நாட்டையும் பார்க்க முடியும், நாட்டோட ஜனங்களையும் பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அவங்க வந்து எல்லாம் கலந்து கலவையாக தான் இருப்பாங்க. நல்ல வாரியர், ரொம்ப ஸ்ட்ராங், அதே மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அறிவாளியாக இருந்தே ஆகணும். அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஸ்மார்ட் பர்சன் தான் அவங்க, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஸோ உங்கள் பர்சன் நிச்சயமாக அவங்கக்கிட்ட வர போகிறாங்க. ரிகன்சிலேஷன் கார்டில் இருக்குது. ஸோ இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லேருந்து உங்களுக்கு நெகட்டிவ் விஷயம் எதுவும் வரப்போகிறதில்ல. ரொம்ப பாசிட்டிவான டர்ன் தான் எடுக்க போகுது. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹோப்ஃபுல்லாக, பாசிட்டிவாகவே இருங்க. நெகட்டிவ் தாட்ஸ் தேவையில்லை உங்களுக்கு. கார்னகோபியா, இதை விட உங்களுக்கு வேறு என்ன தேவை? இது வச்சா உங்களுக்கு கேமராவில் தெரியுமான்னு எனக்கு தெரில. லெட் மீ செக் தட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னகோபியாவோட கார்டு. இது வந்து கம்ப்ளீட் அபண்டன்ஸ். எல்லாம் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் அபண்டன்ஸும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனை நெகட்டிவாக பார்க்கவே பார்க்காதீங்க. இது வந்து அழகான ஒரு காதல் வாழ்க்கையாக மாறின்ட்டுருக்கு. ஸோ இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லேருந்து உங்களுக்கு வெளியில் வரப்போகிற அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு கம்யூனிகேஷன். அது இல்லாமல் இந்த கம்யூனிகேஷன் நேராக உங்களை கொண்டு போய் கல்யாணத்தில் தான் முடிக்க போகுது. இல்லைனா வந்து ரொம்ப அழகாக நீங்கள் எப்படி உங்கள் ஃப்யூச்சர் எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னா நீங்கள் 2 பேரும் யோசித்து ஒரு முடிவு பண்ண போகிறீங்க. ஸோ பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ். மேபி உங்களுக்கு இப்போ ரொம்ப பேலன்ஸ் தேவைப்படுது உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டான ஆள் தான். மேபி இப்போ உங்கள் வாழ்க்கையை ஒரு பேலன்ஸில் வைங்க. அப்போ தான் உங்கள் பர்சன் உள்ளே வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சுச்சுவேஷன். ப்ளீஸ் ப்ளீஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்.
கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் எனர்ஜி எல்லாம் எடுக்கல. ஸோ இந்த கார்டு நான் பார்க்குறேன் என்னென்ன. ஓகே, கர்மா இஸ் பிளேயிங் அவுட். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை அப்படியே லிட்டரலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கல பண்ண சொல்ல. நீங்கள் தான் குயின். நீங்கள் ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பர்சன் நிச்சயமாக ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இல்லைனா வந்து ஒரு ட்ரபிள் கோ த்ரூ பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்கள குழப்பி விட ட்ரை பண்ணலாம். மைஸ் பார்த்திங்க அப்படின்னா காமிக் பீப்புள் தான் கண்டிப்பாக. அதாவது கசன்னு அவங்க சேர்த்து வச்சுருக்க செல்வங்களை அறிக்கை பார்க்குறாங்க. அவங்க கிங்குக்கு எவ்வளோ வெல்த் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் சுரண்ட பார்க்குறாங்க. இல்லைனா ஃபேமிலி வந்து அவங்கள குழப்பி விட பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும். அதுக்கு வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும். அந்த ஸ்டெபிலிட்டியில் தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ டைம் எடுக்குது. 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். இப்போ நீங்கள் வந்து தனிமையில் இருந்தாலும் உங்களுக்கு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்க. த குயின், த லேடி, நீங்கள் தான் அங்கே ஹீரோயின். அவங்க வாழ்க்கையில் வேறு யாருமே கிடையாது. ஸோ இப்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கூடிய சீக்கிரம் இந்த ஸ்னோ ஒயிட் மாதிரி ஆப்பிள் சாப்பிட்டு நீங்கள் ஏதாவது லைக் போன ஜென்ம கர்மா இல்லைனா வந்து காமிக் பீப்புள் பண்ண ட்ராப்னால் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரூ லவ்வோட கிஸ் வந்து உங்களை அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. ஏன்னா இங்கே நான் பாட்டம் டெக்கில் பார்க்குறேன் க்ளவுட் எனர்ஜி, கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஸோ வரப்போகிறது ஹீரோ தான். நான் ஹீரோன்னு சொன்னது சரி, ஓகே. ஐம் நாட் கோயிங் டு டிஸ்க்ளோஸ் தி சாங். சரி, ஓகே, பார்க்கலாம். சரி, செலிப்ரேஷன், 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். நம்ம இப்போ தான் 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்த்தோம். இங்கே 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ செலிப்ரேஷன், மேரேஜ். அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 3 ஆஃப் கப்ஸ். அதாவது உங்கள் பர்சனை வந்து ஒரு பிரச்சனையில தான் இருக்காங்க. ஏன்னா 5 ஆஃப் கப்ஸ் இங்கே இருக்குது. இப்போ வந்து அவங்க ஃபோக்கஸ் வந்து இந்த 2 ஆஃப் கப்ஸில் இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனையில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஒரு இன்டெசிஷன் எனர்ஜி தான் நான் பார்க்குறேங்க. நான் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு எப்போ வருவாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கற்பனையாக நினச்சி நீங்களே வந்து ஒரு பூதாகரமான விஷயத்தை உருவாக்கி அதில் போய் உங்கள் மனசை போட்டுட்டு வாழ்க்கையை இன்னும் உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் எதுவும் பண்ணாமல் விடாதீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் உங்களோட ஓவரால் எனர்ஜி. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். காதல் வாழ்க்கைனா சேலஞ்ச் இருந்தே தீரும். அது என்ன மாதிரி சேலஞ்சுங்கிறது உங்களோட பர்சனல் வாழ்க்கையை பொறுத்து ஒருத்தவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து அங்கே ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குது. அந்த சேலஞ்சை ரொம்ப அழகாக இட்ஸ் லைக் அப்படின்னு ஊதுன மாதிரி ஊதிட்டு போயிடலாம். ஏன்னா பிரபஞ்சம் இங்கே பாட்டம் டெக்கில் க்ளவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பிரபஞ்சமே அந்த பிரச்சனைகளை ஊதி தள்ளுவாங்க. அந்த ஊதி தள்ளுறதுக்கான நேரத்தை தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சோக டியூன் போடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் இருந்தால் தான் அதை வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும். வரலன்னு ரொம்ப டெஸ்பரேட்டாக, அதாவது ரொம்ப நெகட்டிவ் தாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ பிரபஞ்சம் உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, செலிப்ரேட் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் இருக்க பென்டக்கிள்ஸ், உங்களோட கரியர், உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட கோல், உங்களோட ட்ரீம் எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி போங்க. அதில் நீங்கள் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுற டைமில் இந்த காதலும் உங்களோட வந்து கை கோத்துக்கும். ஸோ உங்களோட கரியர், உங்களோட க்ரோத், உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், அதே மாதிரி உங்களோட செல்ஃப் கேர் ரொம்ப அவசியம். ஏன்னா குயின் வந்து ஆப்வியஸாக அவங்க வந்து பார்க்கறதுக்கும் அழகாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க. அவங்க அதே சமயம் வந்து அந்த ராஜாங்கத்தோட வரவு செலவு கணக்கையும் பார்க்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், கிங்குக்கு அட்வைஸ் கொடுக்கணும். அதே சமயம் வந்து வர ஜென்ரேஷன்ஸை அவங்க கரெக்டாக என்ன சொல்கிறது, அவங்கள உருவாக்கணும் சரியாக. இது எல்லா பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, உங்களுக்கு பல பொறுப்புகள் இருக்குது. பிரபஞ்சம் தான் சொல்கிறாங்க. அதனால் பேலன்ஸ் ரொம்ப அவசியம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து அவங்க எப்போ உங்களை நினைக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது, எப்போல்லாம் அவங்க வந்து ஒரு நாள் முடிஞ்சு அப்பா அப்படின்னு போய் அந்த பெட்டில் படுக்கிறாங்களோ அந்த நிமிஷம் அவங்க கண்ணு முன்னாடி தெரியுறது ஃபுல்லாக உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட், ரொம்ப கலர்ஃபுல்லான மூமெண்ட்ஸ். அதுதான் அவங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. அவங்க வந்து இப்போதைக்கு கிளாரிட்டியை உங்கள்கிட்ட பேசுகிற கம்யூனிகேஷனை பக்கத்தில் ரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் இல்லைனா ஒரு டிவைன் கிட்டேருந்து ஒரு சைன் இல்லைனா வந்து இதுதான் சரியான டைம் நீ போ அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி எப்படி அப்ரோச் பண்ணுறது, எது வந்து சரியான விஷயமா இருக்கும், எப்படி வந்து இந்த காதில் போய் சொல்கிறது, எது வந்து சரியான வார்த்தைகளாக இருக்கும், என்ன மாதிரி ஆஃபர் நான் அவங்களுக்கு கொடுக்கட்டும்,
இந்த ஸ்டெபிலிட்டியை பற்றி தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பை நான் கொடுக்க போகிறேன், என்ன சொன்னால் வந்து நீங்கள் அவங்கள பரிபூர்ணமாக நம்புவீங்க. இது வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இல்லை, உங்களோட அந்த அன்பை சம்பாதிக்கிறதுக்காக, அந்த நம்பிக்கை அன்பை விட. ப்ளீஸ் பெருஸ் நோ கலெக்டிவ் நோ கான்டெக்ட், ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இது. கண்டிப்பாக கமிட்மெண்ட் இருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. ஸோ இந்த கார்னர் காப்பி எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன் இந்த கமிட்மெண்ட்டில். ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் மேபி அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட கல்யாணத்துக்கு சில பல தடைகள் ஏதாவது இருக்கலாம். அதெல்லாம் வந்து அப்படியே காற்றுல மேகம் கரைஞ்சி போகிற மாதிரி கலைஞ்சு போக போகுது. ஏன்னா பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபேவராக திருப்புறாங்க. பிரபஞ்சம் இல்லை, எல்லா ஜீவராசிகளும் உங்களோட காதலுக்காக பேக்ரவுண்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த காமிக் பீப்புள் பண்ணுறதுக்கான ஜட்ஜ்மெண்ட் தான் இங்கே. அவங்க உங்களுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அவங்க ஒரு 10 தடவை உங்கள் காலை வாரியிருக்காங்க, உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃபேவராக திரும்ப அவங்க உங்களை எவ்வளோ தூரம் தப்பாக பேசுனாங்களோ உலகம் வந்து அதை விட 10 மடங்கு உங்களை பற்றி புகழ்ந்து பேச போகிறாங்க. இட்ஸ் லைக் மேபி பிகாஸ் ஆஃப் யுவர் லவ், இல்லைனா நீங்கள் வாழ்க்கையில் இங்கே என்ன சாதிக்க போகிறீங்களோ அதனால், இல்லைனா வந்து நீங்கள் எவ்வளோ பொறுமைசாலி, இந்த பர்சன் வந்து இவ்வளோ நாளாக கழித்து உங்ககிட்ட வரும்போது எவ்வளோ அன்போட காதலோட காத்துட்ருக்கீங்க, உங்கள் காதல் எவ்வளோ உண்மையான காதல், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க பேசின அத்தனையும் தவிடுபொடி ஆகிற மாதிரி பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அழகாக ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பாங்க. அப்போ அவங்க பண்ண அத்தனைக்குமே வந்து நெகட்டிவாக எவ்வளோ தூரம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்களோ அவ்வளோ தூரம் பாசிட்டிவாக அது மாறிடும். இப்போதைக்கு உங்களுக்கு பிரபஞ்சம் இதை மறைச்சி வச்சுருக்காங்க. நான் 8 ஆஃப் சோர்ஸ் பார்க்குறேன். இது உங்களுக்கு கண்கூடா இந்த 3D வேர்ல்டில் இன்னுமே தெரியாது. ஆனால் உங்களால் எனர்ஜெட்டிக்கலாக அதை சென்ஸ் பண்ண முடியும். ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்ன சின்ன சயின்ஸ், இல்லைனா வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்காத போது ஒரு சின்ன சந்தோஷம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னா, ஸோ என்ஜாய் தட் ஜேர்னி. உங்களோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லேருந்து உங்களுக்கு நெகட்டிவாக எதுவுமே வரப்போகிறதில்ல. உங்கள் பர்சன் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து அவங்க காதலை சொல்ல தான் போகிறாங்க. ரிகன்சிலியேஷன், சம்ஒன் ஃப்ரம் பாஸ்ட் இஸ் ரிட்டர்னிங் டு யுவர் லைஃப். ஸோ உங்கள் பாஸ்ட் பர்சன் தான் வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வெறும் வசந்தம் தான் இருக்க போகுது. ரொம்ப அழகான கார்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஸோ யாரோ வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் வந்து அந்த நம்பிக்கை ரொம்ப அவசியம். அதே சமயம் வந்து நெகட்டிவ் எனர்ஜியோடு இருக்காதீங்க. அது வந்து இந்த கனெக்ஷனை அவங்க வந்து உங்ககிட்ட பேச போகிற அந்த கம்யூனிகேஷனை பிளாக் பண்ணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா யூ நீட் டு ட்ரஸ்ட் தம், யூ நீட் டு ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.